உடனுக்குடன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு அலுவலர் வீடு உட்பட 2 வீடுகளில் 50 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் வீடு புகுந்து 40 சவரன் நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். இதேபோன்று பைபாஸ் சாய்பாபா நகரில் விவசாய வீட்டின் பூட்டையும் உடைத்து 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவில்பட்டியில் 2 வீடுகளில் புகுந்து 50 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துமோகன், சொல்லுங்க, இந்த கொள்ளை சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? 50 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புறநகர் பகுதிகளான கிருஷ்ணா நகர் மற்றும் சாய்பாபா பகுதி ஆகிய பகுதிகளில் 2 வீடுகளில் சுமார் 50 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணா நகர் கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இந்துஜா. இவர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று தனது கணவர் மற்றும் ஒருவர்களும் வீட்டில் பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளார். இந்நிலையில் இரவு வீட்டை வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு பார்த்த போது வீட்டின் பூட்டு கதவு உடைக்கப்பட்டு மர்ம நபர்கள் உள்ளே சென்றிருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இந்துஜா மற்றும் அவரது கணவராக வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சுமார் 40 சவரன் நகைகள் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. இதை கண்டு இந்துஜா அதிர்ச்சி அடைந்தார். இதே போன்று கோவில்பட்டி சாய்பாபா நகர் பகுதியில் விவசாயி ஒருத்தர் வீட்டில் பூட்டை உடைத்து 10 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒரே நாளில் 2 வீடுகளில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் சுமார் 50 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மோப்பனாய் கைது நிபுணர்கள் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொடர் கொள்ளைகள் நடைபெற்றுள்ளது. ஏற்கனவே நேற்றுதான் அங்கு ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்த நிலையில் மீண்டும் கோவில்பட்டி பகுதியில் புறநகர் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது கோவில்பட்டி நகர பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முத்துமோகன்.